வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் கவிஞரும் திரைப்பட பாடல் ஆசிரியருமான தாமரை அவர்கள் எழுதிய ஒரு கதவும் கொஞ்சம் கள்ளிப்பாலும் என்ற கவிதை நூலிலிருந்து ஒரு கவிதையை நாம் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த கவிதை ஒரு கல்லூரி விடுதியில், அதாவது சொந்த ஊரை விட்டுட்டு படிப்புக்காக வெளியூரில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவியினுடைய மனநிலை, அந்த வீட்டை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த மனநிலையும், அவங்களுக்கு அரை தோழியாக ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மனநிலையும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கவிதை. கவிதைக்குள்ளே போகலாம். கசப்பாக இருந்தது. அம்மா அப்பாவையும் ஆற்றோர கிராமத்தையும் 100 மைல் தூரத்தில் விட்டு வந்து அப்படி என்ன படிப்பு, விடுதி சென்ம விரோதி ஆயிற்று. அதாவது படிப்புக்காக ஒரு 100 மைல் தூரம் கடந்து வந்திருக்காங்க இந்த பொண்ணு. அப்போது ரொம்ப கசப்பாக இருக்குது. அம்மாவையும் அப்பாவையும் நல்லா ஆறு பாயக்கூடிய அந்த கிராமத்தையும் விட்டுட்டு அப்படி என்ன படிப்பு வேண்டி கிடக்கு. அந்த விடுதி, அந்த ஹாஸ்டல் இருக்கும் இல்லையா, அது ஜென்ம விரோதி ஆயிடுச்சு. அங்கே இருக்கவே அவங்களுக்கு பிடிக்கலை. படிப்புக்காகத்தான் வந்திருக்காங்க, இருந்தாலும் பெற்றோரையும் அந்த கிராமத்தையும் அந்த ஆறு இதையெல்லாம் விட்டுட்டு அப்படி என்ன படிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுதி மேலே, அந்த ஹாஸ்டல் மேலே அந்த பொண்ணுக்கு பயங்கரமான கோபம். காற்றடித்து என் பிறந்த மண்ணை அள்ளி வந்து போட்டதால் சன்னல் மட்டும் சிநேகிதியாயிற்று. இப்போது அந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்னலில் மண்ணெல்லாம் விழுகுது. அது பிறந்த மண்ணை கொண்டு வந்து போடுற மாதிரி இருந்துச்சான். அந்த வெளி உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஜன்னல் இருக்கும் இல்லையா, அது மட்டும் ஒரு தோழியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிடுறாங்க. காற்றடித்து என் பிறந்த மண்ணை அள்ளி வந்து போட்டதால் சன்னல் மட்டும் சிநேகிதி ஆயிற்று. சிநேகிதினா தோழியாக மாறிடுச்சு அந்த ஜன்னல் மட்டும். வாரம் 2 முறை நானும் 3 முறை பெற்றோரும் வந்து போனோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாரத்தில் 5 நாள் எல்லாருமே சந்திச்சிடுறாங்க. இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, வாரத்தில் 2 நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க. 3 முறை பெற்றோரும் வந்துட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய முதல் அனுபவம், கொஞ்சம் பிடிக்காத மனநிலை, அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவங்க வாரத்துக்கு 2 தடவை போகிறதும், பெற்றோர் 3 முறை வந்து போகிறாங்க. அப்படி இருந்தாலும் அந்த விடுதி வாழ்க்கை பிடிக்கவில்லை அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இது என்ன படிப்பு, இது என்ன வாழ்க்கை, குறைந்தது 100 முறை என் கடிதம் சுமந்து போனது கண்ணீரையும் கடந்த காலத்தையும் வந்து அழைத்து போங்களையும். இதுக்கிடையில் கடிதம் வேற. ஒரு 100 முறை கடிதம் போட்டாச்சு வீட்டுக்கு. அப்போல்லாம் தொலைபேசி இருக்காது, தொலைபேசியோ அலைபேசியோ எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். அப்போ கடிதம் போடுறாங்க, வீட்டுக்கு லெட்டர் போடுறாங்க. அதில் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்ணீரும் கடந்த காலம் இதெல்லாம் ஞாபகம், அம்மா எனக்கு இது ஞாபகமாக இருக்குது, அது ஞாபகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுது அந்த அந்த செய்திகளையெல்லாம் அந்த கடிதம் சுமந்து கொண்டு போனது. திடீரென்று எனக்குள் ஒரு கதவு அரைந்து திறந்தது. என் அரை கதவு திறந்தது போலவே அரை தோழியாய் வந்தவள் என்னை விட சின்னவள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படியாக இருந்த ஒரு விரக்தியான ஒரு மனநிலை தான். அப்படி இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஒரு கொஞ்சம் கதவு திறக்குது. ஏதோ இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உருவாகுது. அதற்கு காரணம், அந்த கதவு எப்படி டப்புன்னு அடித்து திறக்குமோ அந்த மாதிரியே அறைக்கு தோழியா, அறை தோழினா ரூம்மேட்டு, அறைன்னு சொல்லும் இல்லையா ரூமுக்கு, அதான் அந்த அறைக்கு தோழியாக வந்தவள் என்னை விட சின்னவள். இந்த பொண்ணு இருக்காங்களே தாமரை, அவங்கள விட சின்ன பொண்ணா. அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அகதிகள் ஒதுக்கீட்டில் இடம் கிடைத்திருக்கிறது. அகதிகள்னால் நமக்கு தெரியும், இலங்கையில் பிறந்து வாழ வழி இல்லாமல் அங்கிருந்து உயிர் பிழைப்பதற்காக இந்தியாவிற்கு ஓடி வந்தவர்கள். அவங்களுக்கு ஒன்று நிரந்தரமாக ஒரு இடமும் இருக்காது. அவங்க வாழ்க்கையே ஒரு வேதனைக்குரிய ஒன்று தான். அவங்களுக்கு கல்வி என்பது ஒரு எட்டாக்கனி. இன்னும் சொல்லப்போனால் வாழ்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான். அப்படியாக ஒரு பெண் அங்கே வந்து அகதிகள் ஒதுக்கீட்டில், அந்த ஒதுக்கீடு பண்ணுவாங்கள்ல, சீட்டு கொடுப்பாங்கல்ல, இந்த கல்லூரியில் இட ஒதுக்கீடு கொடுப்பாங்க, இவங்க உங்களுக்கு இவ்வளோ இடம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அந்த இட ஒதுக்கீட்டில் கிடச்சி வந்திருக்கா. யாழ்ப்பாணத்துக்காரியாம். யாழ்ப்பாணம்ங்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இறுக்கி மூடிய உதட்டுக்குள்ளிருந்து கள்ளிப்பால் போல் ஒவ்வொன்றாய் சொட்டிய கதைகள். அந்த பொண்ணு அரை தோழியாக வந்ததுக்கப்புறம் கொஞ்ச காலம் பேசாமையே இருந்திருக்காங்க. அவங்க உதட்டுக்குள்ளிருந்து அப்பப்போ கள்ளிப்பால் போல், கள்ளிப்பால் விஷம் இல்லையா, அதை குடித்தவங்க இறந்து போயிடுவாங்க, அந்த மாதிரி கதைகள், எப்படியெல்லாம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள்,
இலங்கையிலே அந்த வேறு ஆட்களால் எப்படியெல்லாம் கொல்லப்பட்டார்கள், அவங்களுடைய மானபங்கப்படுத்தப்பட்டது முதற்கொண்டு நிறைய விஷயங்களை அந்த பெண் பார்த்துருக்குறாங்க. அப்போ அது மாதிரியான செய்திகளை எல்லாம் அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை கேட்டு கேட்டு இந்த பெண்ணுடைய நிலையிலேயே நாம் இருக்கோம், நாம் இதை விட சிறப்பாகத்தான் இருக்கிறோன்னு ஒரு தைரியம் இவங்களுக்குள்ளே வந்துருச்சு. உடனே மறுபடியும் ஒரு கடிதம் போட்டாச்சு, வீட்டுக்கு போகுது அந்த கடிதம். அதை பற்றி அவங்களே சொல்கிறாங்க. என் நேற்றைய கடிதம் கண்டு அம்மா வியந்திருக்க வேண்டும். எங்கள் அம்மாவே ஆச்சரியப்பட்டு போயிருப்பாங்க. அம்மா, நான் மிக நலம், அடிக்கடி வர வேண்டாம், அழுவதை நான் நிறுத்திவிட்டேன். அடுத்த முறை அங்கே வரும்போது ஒரு சிநேகிதியை அழைத்து வருவேன், முடிந்தால் அவளையும் மகளே என்று விழி. இப்போ எங்கள் அம்மா ஆச்சரியப்பட்டு போயிருப்பாங்க. நான் இப்போ ஒரு கடிதம் போட்டிருக்கிறேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், வர வேண்டாம், அடிக்கிற தடவை அழுகிறதையெல்லாம் நிறுத்திட்டேன், அடுத்த முறை ஒரு தோழியை கூட்டிகிட்டு வர்றேன், முடிஞ்சால் அவளையும் என்ன கூப்பிட்ற மாதிரி மகளின்னு கூப்பிடு, விழி என்றால் அலை, கூப்பிடு என்று அர்த்தம். அப்போது அந்த தோழி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மனநிலையை மாறிப்போச்சு. அப்போது வாழ வழியற்றவர்கள் வாழ வழியற்று நம்முடைய நாட்டுக்கு வந்திருக்காங்க, இங்கே வந்து படிக்கிறாங்க, நமக்கு என்ன, அப்போ இந்த மாதிரி ஒரு தோழி கிடச்சிருக்க, அப்போது இந்த தோழியை நீ மகளாக பாவி அப்படின்னு சொல்லி நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த மகள் அந்த தாய்க்கு கடிதம் எழுதுவது போல் அந்த கவிதை வந்து அமைஞ்சிருக்கு. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம். நன்றி.